ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாசிப்பயிர் எப்படி முளை கட்டுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 2 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த ஸ்ப்ரவுட்ஸை நம்ம வளர்த்த போகிறோம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு சான்ஸே இல்லைங்க, அமேசிங்காக இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ். ஸோ நம்ம சாதாரண தானியமாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற கார்ப்ஸு ஸ்டார்ச் எல்லாமே போய் நமக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாக இது நமக்கு கிடைக்கும். நம்மளோட பாடினால் இதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு பாசிப்பயிர் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை 12 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். நான் நாட்டு பயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற ஜென்ரலான பயிராக இருந்தால் அதை நிறைய தடவை அலசுங்க, ஏன்னா அதில் கலர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாட்டு பயிராகவே எடுத்துக்கோங்க. இப்போ 12 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, நான் இதில் கால்வாசி தான் இதில் பயிர் போட்டிருந்தேன். இது எவ்வளோ நல்லா ஊறி ஒரு கப் அளவுக்கு ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணியை தண்ணியில் நினச்சி நான் ஒரு தட்டில் வச்சுருக்கேன். அது மேலே நம்மளுடைய பாசிப்பயிரை கொட்டிக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபுல்லாத்தையும் இதில் கொட்டிட்டு நம்ம இந்த பாசிப்பயிரை இந்த துணியில் கட்டி வைக்கிறோம். அடியில் ஒரு தட்டு வச்சு அது மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னரோ கொலாடரோ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்மளுடைய பாசிப்பயிரை உள்ளே வச்சு இதை நம்ம ஒரு டவலில் ரேப் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் வச்ச கண்டெய்னர் எடுக்கிறோம்னா, அந்த ஏர் சர்க்குலேட் ஆகணும், இல்லைனா அது அழுகிரும், அந்த மாதிரி போயிடும். அதனால் இந்த மாதிரி கண்டெய்னர் எடுக்கிறோம். இந்த டவல் எதுக்காக ரேப் பண்ணுறோம்னா, அது ஒரு வார்ம் கண்டிஷனில் இருக்கும்போது அதோட ஜெர்மினேஷன் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக அது வளரும். அதுக்காக தான் இதை கவர் பண்ணுறோம். ஸோ இதை வார்மாக வச்சுக்கணும். அதுக்காக இதை டவல் வச்சு எல்லா சைட்லேயும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம். இதை நம்ம ரேப் பண்ணிவிட்டு அப்படியே 12 hours வச்சிடலாம். இப்போ 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ஒரு இன்ச் அளவுக்கு வந்திருக்கும். ஸோ இதை நம்ம இன்னுமே 1 இன்ச் வளர்த்த போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ண. இந்த கிளாத்தில் நம்ம இதை இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு இப்போ அதை திருப்பி நம்ம வெட் பண்ணணும். கொஞ்சமாக நம்ம அதில் தண்ணி தெளித்து அதில் எக்ஸஸ் வாட்டர் எதுவுமே இருக்கக்கூடாது. அதை வெட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிடணும். பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம இந்த டவலில் ரேப் பண்ணி அதை இன்னொரு 12 ஹவர்ஸ்க்கு நம்ம அப்படியே வைக்கணும். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்குது, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, பேட் கொலஸ்ட்ராலை இது கம்மி பண்ணும், விட்டமின் சி, ஜிங்க்கு, மெக்னீஷியம், ப்ரோட்டீன்னு எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைபர் ஜாஸ்தி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் ஸ்ப்ரவுட்டிங் இதில் இருக்கிற ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணிடும். ஸோ நம்மளோட பாடினால் இதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸை ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது எவ்ரி டைம் நீங்கள் கையை கண்டிப்பாக நல்லா கழுவுங்க. ஏன்னா இதில் ஈகோலி, சல்மோனெல்லா இந்த மாதிரி பாக்டீரியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா குக் பண்ணி தாங்க சாப்பிட்ணும். ஒரு சிலர் சாலட் மாதிரி சாப்பிடுவாங்க அப்படியே. ஸோ டெஃபினட்டாக அதை பண்ணாதீங்க. எஸ்பெஷலி வென் யூஆர் ப்ரெக்னென்ட், உங்களோட குழந்தை கொடுக்குறீங்க,
யாருக்கு கொடுத்தாலுமே இதை வந்து நல்ல ஹை ஹீட்டில் நல்ல டெம்பரேச்சரில் இதை குக் பண்ணி கொடுங்க. ஒவ்வொரு தடவையும் இதை கையை நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போ குக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். நான் வந்து இதை வேக வைக்காமல் அப்படியே ஹை ஹீட்டில் நான் வந்து சமைக்க போகிறேன். இதோட டேஸ்ட் வந்து சான்ஸேல அமேசிங்காக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் டெஃபினட்டாக நீங்கள் இதை வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நான் மஸ்டர்ட் சீட்ஸு, உரத்தால் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க, அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரவுட்டிங் ப்ராசஸ் வந்து நடக்கும்போது இந்த ஸ்டார்ச் எல்லாம் பிரேக் ஆகி அது எல்லாமே கன்சியூம் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து நம்மளோட பாடினால் இது ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக இந்த கேஸு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸை சாப்பிடும் போது நமக்கு வராது. பட் ஸ்டில் எந்த ஒரு பயிரை சமைக்கும் போதும் ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும், அதே மாதிரி மெடிசினல் பெனிஃபிட்ஸும் இருக்குது இதில். அதனால் ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பயிருக்கு தேவையான எல்லா உப்பையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து வேகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஹீட்டில் இதை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு குத்து மதிப்பாக இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் இப்போவே போட்டுக்கோங்க. கடைசியாக நீங்கள் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் மிளகாய் எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக காரத்துக்கு மிளகு பொடி தான் சேர்த்த போகிறேன். மிளகாய் பொடியோ எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் பெப்பர் பவுடர் மட்டும்தான். அது உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட பாசிப்பயிரை இதில் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே உதுத்து விட்டு போடுங்க. பாசிப்பயிரை நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஹை ஹீட்டில் தான் நான் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி கண்டிஷன் வந்துடும். அதனால் கொஞ்சமாக நான் ஒரு 2 ஸ்பூன் தான் வந்து தண்ணி வந்து லைட்டாக தெளிக்கிறேன். நிறைய ஊற்ற போகிறது கிடையாது, ஜஸ்ட் தெளிக்கிறேன். தெளித்து அதை திருப்பி குக் பண்ணுறேன் ஹை ஹீட்டில். திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஹீட்டில் குக் ஆனதுக்கப்புறம் உப்பு காரம் ஏதாவது பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் வேணும்னா மிளகு பொடி போட்டுக்கோங்க, உப்பு எது பத்தலையோ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிடலாம். இது ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.